பர்த்டே. Thank you. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன gift. எது இதாடி சின்ன gift? நீயே வடிச்சுக்கோ. பர்த்டே விஷ் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஏய் நிஜமா நல்லா இருக்கு. அவ்வளவுதானா? ஏய் ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளவுதானா? Hey all, welcome back to my channel. வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க என்னெல்லாம் பார்க்க போறீங்கன்னா, மனோஜோட பர்த்டே அன்னைக்கு எப்படிலாம் நாங்க செலிப்ரேட் பண்ணோம், கேக் கட் பண்ணது, நான் சர்ப்ரைஸா மனோஜ் கிஃப்ட் கொடுத்தது, அவன் அது எப்படி ரியாக்ட் பண்ணா, அதே மாதிரி சில பேத்துக்கு கிட்ட நான் வீடியோஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன், அது எல்லாமே கலெக்ட் பண்ணி நான் கொலாஜ் பண்ணி போட்டிருந்தேன் ப்ரொஜெக்டர்ல. அதுக்கெல்லாமே மனோஜோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அதெல்லாமே தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நெக்ஸ்ட் டே பர்த்டே அன்னைக்கு நாங்க என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம், அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல ஃபுல்லா அட்டாச் பண்ணிருக்கேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்போதான் நாங்க எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெடி. இப்போ மனோஜ போய் கண்ணு மூடி கூட்டிட்டு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பார்க்கலாம். பாச்சு ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே. தேங்க்ஸ் மா. மே காட் bless you. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கட்டும். இருக்கட்டும். ஐயோ சாமி வேற பயப்படாம வரணும். வெயிட். பலூன் கரகன ஸ்மெல் வருது. ஏய் வெயிட். Don't open your eyes. சரி. ஏய் அது போ. அப்பா படுங்க. Open your eyes. Happy birthday. நன்றி. நீயே அடிச்சிட்ட. Happy birthday. நல்லா இருக்குயா? நல்லா இருக்கா? நானே பண்ணேன். நைஸ்ல? Birthday to you. நன்றி. Happy birthday to my பாச்சு. நன்றி. லூஸ் இல்லனே மென்டல். நான் பண்ண கேக் நல்லா இருக்கா? கல்யாணம் ஆகி இந்த 2 வருஷத்துல 1.5 years தான் ஆகுது. 1.5 வருஷத்துல இவ பேக்கர்னு சொல்லி தெரியுதா? இப்பதான் ஃபர்ஸ்ட் கேக் உனக்கு நான் பண்ணி தரேன். பாச்சு, thank you for coming into my life. Okay. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியா இருக்கேன். நானா இருக்கேன் ஃபர்ஸ்ட் திங். I'm so lucky to have you. ஓகேயா? So நீ எனக்கு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்க. Everything is very personal to me. ஓகேவா? என்னோட சேர்ந்து சில கிஃப்ட்ஸ் தான் கொடுத்திருக்க. So எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் உனக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. So அது உனக்கு பிடிக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? So நான் வந்து அது வாங்கியிருக்கேன். So you can open your eyes. Happy birthday. Happy birthday. Enjoy. இது எப்படி வாங்குன? You are asking for PS5. This is your PS5 man. Enjoy. Jolly. பின்றால Finally உன்னோட PS5 கிடைச்சிருச்சுடா. எப்போ வாங்குன? அது கதை நான் சொல்றேன். அச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. நான் ரொம்ப எக்ஸைட்டட் பா. Finally my boys PS5 is here. நீ எவ்வளவு நாள் என்கிட்ட கேட்டிருப்ப, எங்க போனாலும் PS5 வேணும். This is your PS5 now. இனி நீ யாரு கூடயும் போய் விளையாட தேவையில்ல, உனக்குன்னு தனியா இருக்கு. You play man. Did you expect this from my side?
ஒருத்தர் இருக்கான், கிஃப்ட் பண்ணதுல இருந்து அந்த டிவி முன்னாடி தான் உட்காந்துருக்கான். ஏய் திரும்ப. அந்த கேமை போட்டு போட்டு தேய்ச்சிட்டு இருக்கான். டைம் இப்போ என்ன தெரியுங்களா? 2:15 நைட்டில் அது மிட் நைட்டு. இப்போ ஒருத்த விளையாடணும் உட்காந்துட்டு இருக்கான். என்னடா ஏ பர்த்டே விஷ் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி 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 நன்றி. வாட்ஸ்அப்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கு என்னோட பர்த்டே மாதிரி இருக்கு. மனோஜுக்கு விட எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க, மனோஜுக்கு விஷ் பண்ணிடு. ரொம்ப 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 தேங்க்யூ. இவ்வளோ பேர் விஷ் பண்ணுவீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லியிருக்கேன். பட் இந்த வீடியோ மூலயமா என்னால் எல்லாரும் பேரும் மென்ஷன் பண்ண முடியல. ஸோ நான் காமனாக எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் நெக் ஆஃப் த மொமெண்ட்ல லாஸ்ட்ல கொஞ்சம் பேர்கிட்ட வீடியோஸ் கேட்டிருந்தேன். பட் எல்லாருமே அனுப்பிங்க நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டி. இப்போ நம்மளோட பர்த்டே பாய் என்ட்ரி பாத்துடலாமா? வாங்க. என்ன காலையிலே பயங்கரமா ரெடியா இருக்கீங்க? காலேஜ் தான் ரெடி இந்த இதுதான் வேணான்றது. என்ன கொடுத்தாங்க இப்போ வேணாங்க? நம்ம பர்த்டே பாய் நான் தான் நானே தான். கூவுடா. சரி, உன்னை விஷ் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிடு. ஆமா, விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப மெனக்கெட்டு வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நேத்து நைட்டு கொடுத்தா இன்னைக்கு காலையில நைட்டோட நைட் அப்படியே போட்டு வாங்கியாச்சு ஆன்லைன்ல ஸ்டாண்டு. நாங்க இந்த பர்த்டேக்கு பெரிய பிளான்ஸ் எல்லாம் எதுவுமே போடவே இல்லை. பிகாஸ் இது வீக்கெண்ட்னால கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு. ஃபர்ஸ்ட் நாங்க எங்க போயிருந்தோம் அப்படின்னா PSVக்கு மேல ஸ்டிக்கர் ஓட்ட தான் நாங்க போயிருந்தோம். பெங்களூர்ல இந்த ஒரு ஷாப் நல்ல ரேட்டிங்ல இருந்துச்சு. ஒர்க்குமே ரொம்ப சூப்பராகவே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்க கஸ்டமைசேஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபோன் பேக் கேஸ், லேப்டாப்புக்கு மேல ஸ்டிக்கர்ஸ் பேஸ்ட் பண்ணும், ஒரு டேபுக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நீட்டாவும் பண்றாங்க இந்த ஒரு பிளேஸ்ல. காஸ்ட் வைஸ்மே ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நாங்க PS5 ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிட்டு நாங்க நெக்ஸ்ட் எங்க போயிருந்தோம்னா அன்னைக்கு நாங்க கருப்பு மூவி தான் போயிருந்தோம். கருப்பு மூவி நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்துச்சு. நாங்க போன டைம்ல எங்களோட ரிவ்யூ என்னவா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வர்த்தான மூவி தான். ஒன்ஸ் நீங்க தாராளமா தியேட்டர்ல போய் நீங்க பார்க்கலாம் இந்த படத்தை. நாங்க மூவி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்க போயிருந்தோம்னா நைட் டின்னர் தான் போயிருந்தோம். அப்படி நாங்க போன பிளேஸ் தான் செஃப் பிள்ளை ரெஸ்டாரண்ட். ஏகப்பட்ட பேர் இந்த ரெஸ்டாரண்ட்க்கு எனக்கு பயங்கர ஹைப் கொடுத்துருந்தாங்க. சரி இந்த டைம் நம்ம போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் போனது. பட் அவங்க கொடுத்த ஹைப்புக்கு எல்லாமே வேற லெவல் வர்த்தான ஒரு பிளேஸ். ஆம்பியன்ஸ் வைஸ் பார்க்க ரொம்பவே நீட் அண்ட் கிளாஸியா இருந்துச்சு இந்த ஒரு ரெஸ்டாரண்ட். ஃபுட் வைஸ் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா 10/10 தான் நான் கொடுப்பேன். எந்த ஒரு ஃபுட்டுமே நல்லாவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு டிஷ்ஷஸ்மே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நாங்க அங்க போய் அங்க பெஸ்டா இருக்க டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே நாங்க சாப்பிட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க சம்பாரம் கடுமாங்க பானிபூரி டேஸ்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பழம்புரி சாட்டு, நூல் பரோட்டா, பன்னீர் நிர்வாணாலாம் வந்து 1000 on 100 நான் சொல்லுவேன். அந்த கேரளா ஸ்பெஷலான ஆப்பம் இடியாப்பம் சாப்பிட்டிருந்தோம். இந்த ஒரு டெசர்ட் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த டெசர்ட்டோட நேம் என்னன்னா பாலடா சீஸ் கேக். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கேரளா டூடியுமே நாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்பவே டிஃப்ரெண்டாவும் இருந்துச்சு. அது பெங்களூர்ல இந்த ரெஸ்டாரண்ட் மிஸ்ஸே பண்ணாம கண்டிப்பா போய் ட்ரை பண்ணுங்க. காஸ்ட் வைஸ் ரொம்பவே அஃபோர்டபுளா இங்க இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.